This video sponsored by Bymode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திடீர் தளபதி சிவகார்த்திகேயன். ஹீரோக்களை தமிழ் இயக்குனர்கள் காலி செய்கிறாங்க. ப்ளூ சட்டை மாறன் அதிரடி. ஃபேமஸான திரை விமர்சகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் ப்ளூ சட்டை மாறன். அவரது திரை விமர்சனங்களில் நக்கல்களும் நையாண்டிகளும் அவ்வளவு இருக்கும். சில சமயங்களில் அவர் ஓவர் டோஸாகவும் சென்று சர்ச்சைகளிலேயும் சிக்குவதுண்டு. விமர்சனங்கள் மட்டுமன்றி நடிகர்கள் குறித்தும் தனிப்பட்ட ரீதியில் விமர்சனத்தை அவர் வைப்பார். இதனால் பல நடிகர்களின் ரசிகர்களுக்கு அவரை கண்டாலே ஆகாது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர். திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறனை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அவரது திரை விமர்சனம் அவ்வளவு வெளிப்படையாக இருக்கும். நல்ல படங்களை அவர் கொண்டாடியதற்கும் தவறியதில்லை. அதே சமயம் ஒரு படம் நன்றாக இல்லை என்றால் அதனை வைத்து செய்துவிடுவார். அவர் சில சமயம் ஓவர் டோஸாகி அவர் கடும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் சந்தித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவ்வளவு பேசும் அவர் படம் எடுக்க வேண்டியதானே என்று ஒரு தரப்பினர் கூறினர். நிலைமை இப்படி இருக்க ஆன்டி இந்தியன் என்ற படத்தின் இயக்குனர் அவர். சில வருடங்களுக்கு முன்பு வெளியான அந்த படம் படுதோல்வியை சந்தித்தது. படத்தை பார்த்த ரசிகர்கள் கழுவி கழுவி ஊற்றினார்கள். மேலும் பேசுவது எளிது, படம் எடுப்பது கஷ்டம் என்பதை இப்போதாவது ப்ளூ சட்டை புரிந்து கொண்டிருப்பார் என்றும் கூறினார்கள். இதற்கிடையே அவர் உருவ கேலியையும் செய்து விடுவார்கள். அது கண்டனத்தையும் பொறுத்ததை அடுத்து அந்த மாதிரியான கேலிகளை அவர் நிறுத்திவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படங்களை மட்டுமின்றி நடிகர்களையும் விமர்சனம் செய்வது வழக்கம். நடிகர்கள் யாரேனும் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ஈடுபட்டாலோ கருத்துக்களை தெரிவித்தாலோ தனது எக்ஸ்தல பக்கத்தில் அவர்களை வைத்து செய்துவிடுவார். இதன் காரணமாக ரசிகர்கள் ப்ளூ சட்டை மாறனை கடுமையாக விமர்சனம் செய்வது உண்டு. இருப்பினும் ப்ளூ சட்டை அதை பற்றியெல்லாம் சட்டை பண்ணியதே இல்லை. இதற்கிடையே சமீப காலமாக இயக்குனர்கள் வேற்று மொழி நடிகர்களை தமிழ் இயக்குனர்கள் இயக்குவது அதிகரித்திருக்கிறது. ஷங்கர், ஏஆர் முருகதாஸ், அட்லி, லிங்குசாமி என இந்த லிஸ்ட் செல்லும். இவர்களின் அட்லி மட்டுமே ஷாருக்கானை வைத்து ஹிட் படத்தை கொடுத்தார். அடுத்ததாக அவர் அல்லு அர்ஜுனை இயக்கினார். சமீபத்தில் கூட சல்மான் கானை வைத்து முருகதாஸ் இயக்கிய சிங்கந்தர் திரைப்படம் தோல்வியடைந்தது. இந்த சூழலில் ஒரே ட்வீட்டில் சிவகார்த்திகேயனையும் தமிழ் இயக்குனர்களையும் ஒட்டுமொத்தமாக காலி செய்திருக்கிறார் ப்ளூ சட்டை மாறன். அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்த சிக்கந்தர் படுதோல்வி அடைந்தது. அடுத்ததாக திடீர் தளபதி நடிக்கும் மதராசி படத்தை இயக்கி வருகிறார் ஏஆர் முருகதாஸ். பிற மொழி ஹீரோக்களை தமிழ் இயக்குனர்கள் சமீபத்தில் காலி செய்த படங்கள்: ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர், இயக்கம் ஷங்கர், மம்முட்டி நடித்த டொமினிக், இயக்கம் கௌதம் வாசுதேவன், ராம் பொத்தனேனி நடித்த தி வாரியர், இயக்கம் விஜய் வில்மட்டன் என்று குறிப்பிடுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.